அன்பான கும்பராசி நேர்களே, குரு வக்ர நிவர்த்தி காலம். அதாவது உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியான குரு பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல வக்கரத்துல இருந்தார் இது வரைக்கும். அப்ப அவர் வக்ர நிவர்த்தி ஆனவட்டு இது உங்க ராசியில ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ராகு வேற அமர்ந்திருக்காரு, 7ல கேது வேற. அப்ப நிறைய விஷயங்களை தடுமாறிக்கிட்டே இருந்திருப்பீங்க. நிறைய உங்களுடைய வார்த்தையாலேயே பிரச்சனைகள் அதிகமா சொல்லிச்சிருப்பீங்க. நீங்க என்ன சொன்னாலுமே பாத்தீங்கன்னா நெகட்டிவாவே போய்கிட்டே இருக்கும். ஒரு வார்த்தைக்கு ஒரு பதிப்புங்கிறது இல்லாம நம்ம என்ன சொன்னா அதுவே பலவிதமாக திரிஞ்சு மற்றவங்க காதுக்கு வேற மாதிரியா போயிருக்கும். எதிர்களுடைய அட்டகாசங்கள், எதிர்களுடைய தொல்லைகள் அதிகமா உங்க ராசிக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு இது வரைக்கும். இதனாலேயே பாத்துக்கோங்க, மனசுல பயம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. என்ன பாருங்க, குரு வேற வக்கரத்துல வேற ஒரு 4-5 மாசம் இருந்துட்டாரு. அப்ப உடல் ரீதியான தொந்தரவுகள் அதிகமா இருக்கும். காலில் அடிபடுறது, கையில அடிபடுறது, இல்லைன்னா இடுப்பு விழாக்கல்ல அடிபடுறது, இந்த மாதிரியான சில சில ஒரு விபத்துக்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க. மனசே ஒரு நிலை இல்லாம வண்டி ஓட்டுறப்பையும் பாருங்களேன், டிராவல் இருக்கிறப்பெல்லாம் ஒரு பயணம் செய்யறப்பெல்லாம் பாத்துக்கோங்க, ஒரு பாதுகாப்பு இல்லாம போய் நிறைய ஒரு சிக்கல்ல மாட்டுறது, ஒரு தேவையில்லாத விபத்துக்களை சந்திச்சு மனசு நிம்மதி இல்லாம ஒரு விரை செலவுகள், மருத்துவ செலவுகளாவே ஆகிட்டே இருக்கும். அந்த குரு வக்ர நிவர்த்தி ஆனது மனசு ஃபர்ஸ்ட் ஒருமைப்படும். எல்லாரும் முதல்ல அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. சரி, உங்களுடைய வாக்குக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நிறைய தூக்கம் நிறைய இழந்திருப்பீங்க, தூங்க முடியாம தவிச்சிருப்பீங்க. தூங்கணும்னாலும் பாத்தீங்கன்னா இரவுல தூக்கங்கள் ரொம்ப கம்மியா இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி காலங்கள் தான் இப்ப இருக்குது உங்களுக்கு. அப்ப இதுக்கெல்லாம் நல்ல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரிதான் வருமானங்கள் உயரக்கூடிய காலமும், நிம்மதி மனசுகளை பார்த்தீங்கன்னா அப்பாடா இப்பதான் ஒரு நிம்மதி கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிம்மதியான ஒரு நாட்கள் தான் இப்ப வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு. மார்ச் 11க்கு அப்புறம் குரு வக்ர நிவர்த்தியானவர் தான். அப்ப இது வரைக்கும் நிலையான வருமானங்கள் இல்லாம இப்ப புதிய வருமானங்கள் உங்களை நோக்கி வரக்கூடிய காலம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய குறிக்கோள் எல்லாமே அப்படிதான் இருக்கும். என்னதான் எல்லாத்தையும் நமக்கு பணம் காசு மிச்சம் பண்ண முடியலையே, ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா உங்களால ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு சேமிப்புங்கிற அளவுக்கு எடுத்து வைக்க முடியும். ஏன்னா புத்திர ஸ்தானத்திலேயே குரு பகவான் உட்காந்துருக்காரு. இப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு பெண் குழந்தை மட்டும் இருக்கு, எனக்கு ஆண் குழந்தை இல்லைன்னா கண்டிப்பா நம்மள உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு குழந்தையே இல்லாம இருக்குன்னா குழந்தைய பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு சுப காரியங்கள் செஞ்சு மகிழ நினைச்சீங்கன்னா இந்த வரக்கூடிய 4 மாத காலங்கள்ல அதெல்லாம் நீங்க செஞ்சு மனமகிழ்ச்சி அடையக்கூடிய காலங்கள் அதிகமா இருக்குது உங்களுக்கு. வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னா அது இந்த நேரத்தில் நீங்க பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்துறப்ப உங்களுக்கு அதுக்கு உண்டான காலங்கள் அதிகமா இருக்குது. நீங்க பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கோங்க. சுப விரயங்கள் அதிகமாகக்கூடிய காலங்கள் தான் இந்த காலங்கள்ல உங்களுக்கு. வீடு வாகனம் புதியதாக கட்டுவதற்கும், வாடகைக்கு வீடு கட்டி வாடகை காலங்கள் அதிகமா இருக்குது. கொஞ்சமாவது நீங்க கடனை வாங்கி நீங்க வீடை கட்டுவீங்க, ஒரு லோன் போட்டு வீடு கட்டுவீங்க. என்ன இருந்தாலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை. உங்களுடைய தாயார் வழியில அதிகமான நன்மைகள், அதாவது தேவையில்லாத சொத்துக்கள், இது வரைக்கும் வராது நடிச்சக்கூடிய சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தந்தை வழி மூலமாகவும் வரக்கூடிய சொத்துக்களாகட்டும், இது வரைக்கும் கடந்த காலங்களில் தந்தை வழியில ஒரு கோர்ட்டு கேஸ் நடந்துருக்கு, அதெல்லாம் முடிவுக்கு எப்போ வரும்னு நினைச்சீங்கன்னா இப்ப அதுக்கு உண்டான காலமாக இருக்குது. பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் இந்த குருவோட வக்ர நிவர்த்தி காலங்களை ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க ராசியிலே ராகு இருக்கிறதுனால வரக்கூடிய நண்பர்கள்ட்ட நிறைய பிரச்சனைகள் அதிகமாகிற மாதிரி இருக்கலாம், கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. உங்க ஊர்ல இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை போய் பால் வாங்கி கொடுத்து பாலாபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராம மேலும் பல வளமான வாழ்விற்கு வழிகாட்டும்படியாக முருகர் வழிபாடு உங்களுக்கு இருக்கும். நம்ம சொல்ற அந்த ராசி பலன் எல்லாமே பாத்தீங்கன்னா இது பொது பலன்கள் மட்டும்தான். தனிப்பட்ட முறையில உங்களுடைய சுய சாதகத்தை நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்த்து சொல்றது உங்களுக்கு 100% பெர்ஃபெக்டா இருக்கும். ஆனா இதுலயும் பாருங்களேன், நிறைய பேர் நிறைய எனக்கு கமெண்ட்ல சொல்லுவாங்க, போன்ல சொல்லுவாங்க, ஒரு சில விஷயம் நடக்குது செய்யுது அப்படிம்பாங்க. எதுவாக இருந்தாலுமே முறையான ஒரு நம்பிக்கையோட சொல்லக்கூடிய கோயில்களுக்கு போய் வழிபாடு செய்யறப்ப எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. என்னதான் குரு நிவர்த்தி ஆனாலுமே அந்த குருவுமே பாருங்களேன் அவருடைய பகை வீட்டுல மாரகஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்படிங்கிறப்ப நிறைய பேருக்கு மனசுல எல்லாம் பலமான பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அந்த குரு எல்லாத்துக்குமே நல்லதும் செய்ய மாட்டாரு, அதே மாதிரி பாதகமும் செய்ய மாட்டாரு. அப்படி இருக்கிற காலத்துல முறையான வழிபாடுகள் இருந்தா தான் நம்மளால அடுத்த காலத்துக்கு போக முடியும், வாழ்க்கையிலேயே வெற்றி பெற முடியும்.